ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு சமைச்சிட்ருப்போம். ஒரு நாள் இந்த ஒன் பார்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க. பாக்ஸ் காலியாகி தான் வரும். அதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் விட்டுட்டு ஜீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு தட்டி வச்ச இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே உப்பு போட்டு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா குக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆப்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். எப்பயும் போல் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மேலே அப்படியே 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு குக்கர் விசில் 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான 1 பார்ட் மஷ்ரூம் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். டேஸ்டான ஒரு லஞ்ச் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக எல்லாம் வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோவிலுக்கு கிளம்பியிருந்தோம். அவர்கிட்ட மார்னிங்கே சொல்லிட்டேன் ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகலான்ட்டு. அதனால் சரி வந்துட்டா இன்னும் ரெடி ஆகலையான்னு கேட்பாரு. ஸோ அதனால் நான் ரெடி ஆகிட்டு தான் வந்து வெளியெல்லாம் வந்து கோலம் போட்டிருந்தேன். சிம்பிளாக சின்னதாக ஒரு கோலம் போட்டு முடித்தேன். அவரும் வந்துட்டார். அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தார். அவருக்கு ஒரு அப்படியே சூடாக ஒரு டீ கொடுத்துட்டு அவர் டீ குடிக்கிற கேப்பில் அதிக்க வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு நியர்பையில் இருக்க கோவில் தான். இப்போ மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்தே நாங்கள் வந்து எதுனாலும் இந்த கோவிலுக்கு தான் வர்றது. இங்கே வந்தாவே ஒரு மாதிரி மைண்டுக்கு நல்லாயிருக்கும். அந்த வைபே வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். விளக்கெலாம் போட்டு உள்ளே போயிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். ஒருத்தர் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே இந்த கோவிலுக்கு மேலேயே வந்து சாய்பாபா கோவில் இருக்கும். அங்கேயும் போய் நல்லா சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.